ஹலோ. இன்னைக்கு நாம நம்மோட அன்றாட வாழ்க்கைய குறிப்பா சொல்லணும்னா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான அந்த உறவை முற்றிலுமாக மாற்றி யோசிக்க வைக்க போற ஒரு விஷயத்த பேச போறோம். ஆமா, நாம தேடுற சுதந்திரம், நம்மோட அடையாளம்னு எல்லாத்தையுமே இது கேள்விக்குள்ளாக்குது. கரெக்ட். 1986ஆம் ஆண்டு ஓஷோ அமெரிக்காவை விட்டு வெளியேறிய பிறகு உருகுவே நாட்டுல இருக்கிற புண்டாடெல் எஸ்டே நகரத்துல தன்னோட சன்னியாசிகளுக்கு ஒரு அற்புதமான உரைத்தொடரை வழங்கினார். அதுல குறிப்பா பியாண்ட் சைக்காலஜி, அதாவது உளவியலின் வரம்புகளை தாண்டிய ஒரு தேடல் அப்படிங்கிற தலைப்புல அமைந்த சொற்பொழிவுகளை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அந்த தொடரோட 15வது பகுதியை தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடல்ல அலச போறோம். உளவியலோட எல்லைகளை தாண்டி உங்களை தியானத்தின் பாதையை நோக்கி அழைத்துச் செல்வதுதான் இந்த உரையாடலின் நோக்கம். வாங்க, அமைதிக்குள் நுழைவோம். இந்த உரையாடலோடைய மைய புள்ளியே என்னன்னா, இது ஏதோ மேலோட்டமான தத்துவங்களை சொல்லும் ஒரு பதிவு கிடையாது. நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில எதிர்கொள்ளும் மிக சாதாரணமான ஆனா ரொம்ப ஆழமான சிக்கல்களை இது தொடுது. உண்மைதான். குறிப்பா ஒரு தாய் ஓஷோவிடம் கேட்கும் உணர்ச்சிகரமான கேள்வியிலிருந்து தான் இந்த விவாதமே ஆரம்பமாகுது. அந்த தாய் தன்னுடைய 11 வயது மகள்களை பிரிந்து ஓஷோவிடம் வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்குள்ள ஒரு கடுமையான குற்ற உணர்ச்சி இருக்கு. அதாவது தான் ஒரு நல்ல தாயாக இல்லையோ, தன் குழந்தைங்களை நடுத்தெருவுல விட்டுட்டு வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு சமூக எதிர்பார்ப்பும் குற்ற உணர்வும் அவங்கள வாட்டுது. இது அந்த ஒரு தாயோட பிரச்சனை மட்டும் கிடையாது. தங்கள் குழந்தைகளுக்காக தங்கள் வாழ்க்கையே தியாகம் செய்யணும்னு நம்புற ஒவ்வொரு மனிதரும் குற்ற உணர்ச்சியும் தான் இது. ஆமா, அந்த குற்ற உணர்ச்சிக்கு ஓஷோ கொடுக்கிற பதில் தான் நம்ம சிந்தனையே புரட்டி போடுது. அவர் அந்த தாயை பார்த்து ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்றார். குழந்தைகள் உங்கள் மூலமாக பிறக்கிறார்களே தவிர அவர்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்லன்னு சொல்றார். எக்ஸாக்ட்லி. பெற்றோர் அப்படிங்கிறவங்க ஒரு பேசேஜ், அதாவது ஒரு பாதை மட்டுமே. இதை யோசிச்சு பார்த்தா எவ்வளோ பெரிய விடுதலை தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா. குழந்தைகள் உங்களிடமிருந்து வந்தாலும் அவங்க உங்களுடைய உடைமை கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு தனி எதிர்காலம் இருக்கு. ஆனா சமூகம் எப்பவுமே பெற்றோர்களுடைய கடந்த காலத்தை குழந்தைகளுடைய எதிர்காலத்தின் மேல திணிக்கவே முயற்சி செய்து இல்லையா? அந்த திணிப்பு தான் இங்க மிகப்பெரிய உளவியல் சிக்கலை உருவாக்குது. உங்க குழந்தைகள் உங்களைப் போலவே சிந்திக்கணும், உங்களைப் போலவே வாழணும்னு நீங்க நினைப்பது அடிப்படையில் அவங்கள வாழ விடாம செய்வதற்கு சமம். கரெக்ட். இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க தாமஸ் அ கெம்பிஸ் எழுதிய உலக புகழ்பெற்ற இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி ஓஷோ வைக்கிற கடுமையான விமர்சனத்தை நாம பார்க்கணும். கிறிஸ்துவைப் போல வாழுங்கள் என்று சொல்லும் அந்த புத்தகத்தை எரித்துவிட வேண்டும்னு அவர் சொல்றார். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு மதவிரோத கருத்து போல தோணலாம். ஆனா அதோட உள்ளே இருக்கிற உளவியல் என்னன்னா, ஒரு கிறிஸ்துவே இந்த உலகிற்கு போதுமானவர். எல்லாரும் அவரைப் போல மாற நினைப்பது ஒரு கார்பன் காப்பியாக மாறுவதற்கு சமம். இயற்கையோட இயல்பே அதுதானே. இயற்கை எப்பவுமே ஒரு ஒரிஜினாலிட்டியை தான் விரும்புது, கார்பன் காப்பிகளை அல்ல. ஆனா நம்ம சமூகத்தோட மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. மதம், பள்ளிக்கூடம், ஆசிரியர்கள், பெற்றோர்கள்னு எல்லாருமே ஒரு குழந்தைய தங்களுடைய சொந்த கார்பன் காப்பியாக மாத்தத்தான் துடிக்கிறாங்க. இது இயற்கைக்கு முரணான ஒரு விஷயம். இத படிக்கும்போது ஓஷோ தன்னோட குழந்தை பருவத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பகிர்ந்துகிட்டது தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த 7 வயது சிறுவனின் கதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நடக்கும் நுட்பமான உரிமை கொண்டாடுதல வெளிச்சம் போட்டு காட்டுது. அதாவது அன்கான்ஷியஸ் கண்டிஷனிங் முறையை அது உணர்த்துது. அந்த சம்பவம் என்னன்னா, ஓஷோவுக்கு அப்போ சுமார் 7 வயது இருக்கும். கங்கை நதியை சுற்றி ஒரு நீண்ட யாத்திரையை முடிச்சிட்டு 7 வருஷங்களுக்கு பிறகு அவரோட அப்பாவின் நண்பர் ஒருவர் அவங்க வீட்டுக்கு வரார். வந்தவர் அந்த 7 வயது ஓஷோவை பார்த்து என்ன சொல்றாரு? அவர் ரொம்ப இயல்பா, உன் கண்கள் அப்படியே உன் அப்பாவை போல இருக்கு, உன் முகம் உன் மாமாவை போல இருக்கு அப்படின்னு நம்ம வீடுகள்ல சொல்ற மாதிரி சொல்லியிருக்கார். உடனே அந்த சிறுவன் சும்மா இருக்கல. ஆமா, உடனே இந்த 7 வயது சிறுவன், கொஞ்சம் பொறுங்க, எனக்குன்னு சொந்தமா ஒரு முகம் இருக்கா இல்லையா, நீங்கள் என்னை மிகவும் அவமரியாதை செய்கிறீர்கள் அப்படின்னு வாதிட்டு இருக்கார். இத கேட்கும்போது சிரிப்பு வந்தாலும், குழந்தை பிறந்த உடனே மூக்கு அப்பாவை போல இருக்கு, கண்கள் அம்மாவை போல இருக்குன்னு நம்ம பெருமைப்படுறோம். ஆனா அந்த குழந்தைக்கென்று தனித்துவமான ஒரு அடையாளம், அதற்கான ஒரு ஒரிஜினல் முகம் இருப்பதை நாம முற்றிலும் மறந்துடுறோம். சின்ன வயசுலயே அந்த திணிப்பை எதிர்த்ததுதான் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இதிலிருந்து நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, பெற்றோர்களாக நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு அவங்களாகவே இருக்க அனுமதிப்பதுதான். அவங்க மேல உங்களுடைய லட்சியங்களையோ நிறைவேறாத ஆசைகளையோ திணிக்காமல் இருப்பதில்தான் உண்மையான அன்பு இருக்கு. அந்த அன்பை பத்தி பேசும்போதுதான் ஓஷோ இன்னொரு அதிரான கருத்தை முன்வைக்கிறார். ஆமா, அது ரொம்ப முரண்பாடான கருத்தா தோணும்.
பெற்றோர்கள் குழந்தைங்களுடன் எப்போதாவது தான் நேரத்தை செலவிட வேண்டும்னு அவர் சொல்றாரு. இத கேட்ட உடனே நமக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா 24 மணி நேரமும் குழந்தைங்க கூடவே இருக்கிறது தான் உண்மையான பாசம்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா தொடர்ந்து ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கும்போது மனிதர்களுக்குள் இயல்பாக எழும் கோபமும் எரிச்சலும் தான் மிஞ்சும். அங்கு தூய்மையான அன்பு வெளிப்படாது அப்படிங்கறத அவர் ரொம்ப லாஜிக்கா விளக்குறார். இத நடைமுறை வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்களேன். நீங்க முழு நேரமும் ஒருவரோடு ஒருவர் உரசிக் கொண்டிருக்கும்போது இயல்பாகவே சண்டைகளும் மனஸ்தாபங்களும் எழும். அந்த சண்டைகளின் போது வெளிப்படும் பெற்றோர்களின் அவலட்சணமான முகங்களை, கோபமான முகங்களை குழந்தைகள் பார்க்கக்கூடாது என்பதே இதன் அடிப்படை நோக்கம். எப்போதாவது சந்திக்கும்போது நாம் நமக்குள் தேக்கி வைத்திருக்கும் முழுமையான நிபந்தனையற்ற அன்பை மட்டுமே குழந்தைகளிடம் வெளிப்படுத்த முடியும். தரமான நேரம் என்பதன் உண்மையான அர்த்தம் இதுதான். இதை விளக்குவதற்காக அவர் சொல்லும் அந்த சிரிக்கும் தம்பதியின் கதை ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆமா, ஒரு பெரிய அபார்ட்மெண்ட். அந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா வீடுகளிலும் எப்பவுமே சண்டை, அழுக, தட்டுமுட்டு சாமான்கள் உடையும் சத்தம் தான் கேட்கும். ஆனா ஒரே ஒரு வீட்ல இருந்து மட்டும் எப்பவுமே சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அபார்ட்மெண்ட்லயே அவங்க தான் ஒரு லட்சிய தம்பதி, எப்பவுமே சந்தோஷமா இருக்காங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. மனிதர்கள் எப்படி தங்களுடைய உண்மையான முகங்களை சமூகத்தின் பார்வைக்காக மறைக்கிறாங்க என்பதற்கான ஒரு சிறந்த உளவியல் உதாரணம் இது. ஒரு நாள் காலையில வாக்கிங் போகும்போது அந்த தம்பதியின் கணவரிடம், எப்படி உங்களால் மட்டும் எப்பவுமே இப்படி சிரித்துக் கொண்டே இருக்க முடிகிறது, இதோட ரகசியம் என்னன்னு ஓஷோ கேட்டிருக்கார். அதற்கு அந்த கணவன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அழுதபடியே ஒரு உண்மையை சொல்றான். அவள் எப்பவுமே என்மேல் ஏதாவது பொருட்களை வீசிக்கொண்டே இருப்பாள். அது என்மேல் பட்டுவிட்டால் அவள் சத்தமாக சிரிப்பாள். ஒருவேளை குறிதப்பி படாவிட்டால் நான் சத்தமாக சிரிப்பேன். இதுதான் அந்த சிரிப்புச் சத்தத்தின் ரகசியமும் சொல்றான். இந்த கதை இத்தோடு முடிந்து விடவில்லை. 6 வருடங்களுக்குப் பின் அவர்கள் விவாகரத்து பெற்றுவிட்டார்கள். அதனால் அவள் மட்டுமே சிரிக்கிறாள். எனக்கு சிரிக்க வாய்ப்பே கிடைக்கவில்லை, அதான் விவாகரத்து கேட்கிறேன்னு சொல்றான். இது ஒரு நகைச்சுவை கதையாக இருந்தாலும் இது எழுப்பும் உளவியல் கேள்வி மிக முக்கியமானது. சண்டை, பொறாமை, எரிச்சல், பாசாங்குத்தனம் ஆகிய அனைத்தையும் குழந்தைகள் வேறு எங்கிருந்தும் கற்றுக்கொள்வதில்லை. தங்களுடைய பெற்றோரின் இந்த போலித்தனமான வாழ்க்கையிலிருந்தே கத்துக்கிறாங்க. அந்த இருண்ட பக்கத்தை காட்டாமல் அன்பை மட்டுமே காட்டி வளர்ப்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அடுத்ததா ஒரு ரொம்ப ஆழமான உளவியல் சிக்கலுக்கு வருவோம். ஒரு நபர் ஓஷோவிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். நான் இயல்பிலேயே ஒரு போராளி. புயலுக்கு எதிரே நின்று சிரிக்கவே எனக்கு பிடிக்கும். ஆனா அதே சமயம் என் இதயம் உருக வேண்டும், ஒரு மென்மையான அன்பை உணர வேண்டும் எனவும் என் மனம் ஏங்குதுன்னு சொல்றார். என்னை நானே எப்படி மீட்டெடுப்பதுன்னு கேட்கிறார். இது நம்மில் பலருக்கும் இருக்கிற ஒரு முரண்பாடு தான் இல்லையா? வெளியில ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டிக்கணும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அமைதி வேணும்னு நினைப்போம். உள்ளுக்குள் நடக்கும் இந்த தொடர்ச்சியான போருக்கு ஓஷோ கொடுக்கிற தீர்வு மிக நுட்பமானது. போராடும் குணத்தோடு போராடாதீர்கள் என்கிறார் அவர். உங்களை நீங்களே இரண்டாக பிளந்து கொள்ளாதீர்கள். நீங்க ஒரு போராளி என்றால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எதை செய்தாலும் முழுமையாக செய்யுங்கள். அதாவது ஒரு டொட்டாலிட்டி அங்கு இருக்க வேண்டும். நீங்க ஒரு புயலோடு போராடுகிறீர்கள் என்றால் அந்த போராட்டத்தை 100% முழுமையாகச் செய்யுங்கள். அந்த முழுமையின் பரிசாகவே இதயத்தின் உருகுதல் தானாகவே ஒரு பக்கவிளைவாக நிகழும். உங்களை உள்ளுக்குள்ளேயே நீங்களே எதிர்த்து போராடினால் உங்களால் ஒருபோதும் அமைதியை கண்டடைய முடியாது. இது அவரோட சொந்த வாழ்க்கையோட இணைத்து பேசும்போது அவர் ரொம்ப இயல்பா சொல்றார். நான் என் எதிர்காலத்தை எப்போதுமே திட்டமிடுவதில்லை, நாளைக்கு என்ன நடக்குங்கிற கவலை எனக்கு கிடையாதுன்னு. ஏனென்றால் இருத்தலுக்கென்று எந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கும் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எந்த ஒரு இலக்கையும் நோக்கி ஓடவில்லை. எனவே அந்த இருத்தலின் ஒரு சிறிய பகுதியான நமக்கும் எந்த இலக்குகளும் தேவையில்லை. கடலை எதிர்த்து போராடும் ஒரு சிறு நீர்த்துளியர் போல நாம் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறோம். கடலோடு இணைந்து அதோடு கலந்து பயணிப்பதில்தான் உண்மையான ஆஸ்வாசம் இருக்கு. நேற்றை பற்றிய குற்ற உணர்ச்சியும் நாளைய பற்றிய பயமும் இல்லாத நிகழ்காலத்தில் மட்டுமே முழுமையான சுதந்திரம் சாத்தியமாகும். சுதந்திரம்னு சொல்லும்போதே இன்னொரு முக்கியமான விஷயமும் இங்கே பதிவாகுது. அவர் இதை உருகுவே நாட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது உலக நாடுகளின் அரசாங்கங்கள் அனைத்தும் அவருக்கு எதிராக திரும்பிய காலகட்டம் அது. அவரை தங்கள் நாடுகள்ல அனுமதிக்க மறுத்த ஒரு நெருக்கடியான நேரத்திலும் கூட அவர் எப்படி தன் சுதந்திரத்தை இவ்வளவு ஆழமாக கொண்டாடுகிறார் என்பது ரொம்பவே வியப்பா இருக்கு. அதற்கு காரணம் உயிரை விட சுதந்திரமே மேலானது என்ற அவரது ஆழமான புரிதல்தான். ஒரு அரசாங்கமோ அல்லது அதிகாரமோ உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கலாம். அதன் மூலம் உங்கள் சுதந்திரத்தை பறித்து விடலாம் என்று நினைத்தால் அது எப்போ சாத்தியம்? நீங்க உங்கள் சுதந்திரத்தை விட உங்கள் உயிரை பெரிதாக நினைக்கும் போது மட்டுமே அது சாத்தியம்.
ஆனால் சுதந்திரத்துக்காக உயிரே இழக்கத் தயாராக இருப்பவனிடமிருந்து எந்த உலக அதிகாரத்தாலும் அவனது சுதந்திரத்தை பறிக்க முடியாது. உடலை அழிக்கலாம், சிறையில் அடைக்கலாம். ஆனால் அவனது உணர்வை, அதாவது அவனது கான்ஷியஸ்னஸை யாராலும் அழிக்க முடியாது என்பதை எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் அவர் இங்கே ஆணித்தரமாக நிறுவுகிறார். இது அப்படியே நம்முடைய உறவுகளுக்கும் பொருந்தும் இல்லையா? சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்ட உறவுகள் பற்றி பேசும்பொழுது ஒரு சின்ன மொழியல் ரீதியான சிந்தனை இங்கே வருது. ஆங்கிலத்துல நாம எப்பவுமே ஃபாலிங் இன் லவ், அதாவது காதலில் விழுதல் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஃபாலிங் இன் கம்பேஷன், கருணையில் விழுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையவே கிடையாதே. அது ஏன் அப்படின்னு ஒரு ரொம்ப அழகான கேள்வி எழுகிறது. காதல் என்பதற்கும் கருணை என்பதற்குமான ஒரு பெரிய ஆன்மீக பிரிவினை இது. காதலில் எப்போதும் ஒரு இருமை உள்ளது. அதாவது காதலிப்பவர், காதலிக்கப்படுபவர் என்று இரு வேறு நபர்கள் அங்கே இருக்கிறார்கள். நான் என்றும் நீ என்றும் ஒரு பிரிவு இருக்கிறது. பிரிவு இருக்கும் இடத்தில் உரிமை கொண்டாடுவதும் ஆதிக்கம் செலுத்துவதும் இயல்பாகவே வந்துவிடும். ஆனால் கருணை என்பது உங்களை ஆட்கொள்வதோ அல்லது நீங்கள் அதை ஆட்கொள்வதோ அல்ல. கருணையாகவே நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். அங்கே பிரிவே இல்லை. அதனால்தான் நீங்கள் கருணையில் விழுவதில்லை, மாறாக கருணையாக உயர்கிறீர்கள். அது ஒரு மேலான நிலை. காதல் அப்படிங்கிறது ஒருவரை சார்ந்திருக்கிறது. ஆனா கருணை அப்படிங்கிறது ஒரு தன்மையாகவே மாறிவிடுவது. ரொம்ப அருமையான கோணம் இது. சரி, அடுத்ததா ஒரு நபர் தன்னிடம் மிக குறைவான நம்பிக்கை மட்டுமே இருப்பதாகச் சொல்லி ஓஷோவிடம் ஒரு வழிகாட்டல் கேட்கிறார். அதற்கு அவர் ஒரு சின்ன வங்கி கணக்க தொடங்குற மாதிரி, உங்ககிட்ட இருக்கிற அந்த சின்ன நம்பிக்கையை வச்சு பயணத்தை தொடங்குங்க. பயணம் செல்ல செல்ல நம்பிக்கை வளரும்னு ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார். இங்கே முல்லா நஸ்ருத்தீனோட கதையை அவர் சொல்ற விதம் ரொம்ப சுவாரஸ்யமானது. முல்லா நஸ்ருத்தீன் நீச்சல் கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டு ஒரு ஆற்றுக்கு செல்கிறார். அங்கே கால் தவறி ஆழமான தண்ணீரில் விழுந்து மூச்சு திணறி ஒரு வழியாக தட்டு தடுமாறி வெளியே வருகிறார். வெளியே வந்ததும் தன் காலணிகளை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடுகிறார். அவருக்கு நீச்சல் சொல்லிக் கொடுக்க வந்தவர், ஏன் இப்படி ஓடுகிறாய் என்று கேட்டதற்கு, முதலில் நான் முழுமையாக நீச்சல் கற்றுக்கொள்கிறேன், அதன் பிறகுதான் மீண்டும் தண்ணீருக்கே வருவேன்னு சொல்றார் முல்லா. தண்ணீரில் இறங்காமல் எப்படி நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும்? நாமளும் நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல இந்த முல்லா மாதிரி தான் நடந்துக்கிறோம். எனக்கு முழுமையான நம்பிக்கை வரட்டும், எனக்கான சரியான நேரம் வரட்டும், அதுக்கப்புறம் நான் இதை தொடங்குறேன்னு காத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா இருக்கிற சின்ன நம்பிக்கையை வச்சு தண்ணீருக்குள் இறங்குனாதான் நீச்சலை கத்துக்க முடியும். இதே நம்பிக்கையை பற்றி பேசும்போது ஓஷோவுடன் வாழ்ந்த ஒரு நாத்திக பேராசிரியரின் கதையையும் நாம் கவனித்தாக வேண்டும். அந்த பேராசிரியர் கடவுள் இல்லை என்பதை நிரூபிப்பதிலேயே தன் முழு வாழ்க்கையையும் தன் அறிவையெல்லாம் செலவிடுகிறார். ஓஷோ அவரை ஹிப்னோட்டிசம் மூலம் அவரோட முந்தைய ஜென்மத்திற்கு அழைத்துச் சென்று பார்க்கிறார். அங்கே ஒரு ஆச்சரியமான நுட்பமான உளவியல் உண்மை வெளிப்படுது. அந்த பேராசிரியர் தன்னோட முந்தைய ஜென்மத்துல ஒரு தீவிரமான ஆத்திகராக இருந்திருக்கார். கடவுளை தேடி தன் வாழ்க்கையே அர்ப்பணித்திருக்கார். ஆனா பல வருடங்கள் தேடியும் கடவுளை காண முடியாத ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்துல தான், ஒரு விரக்தியில தான் இந்த ஜென்மத்துல தீவிரமான நாத்திகராக மாறி கடவுளுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கார். இது எவ்வளவு ஒரு அபத்தமான அதே சமயம் நுட்பமான உளவியல் உண்மை என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ரெண்டுமே அதீதமான நிலைகள். ஒன்று குருட்டுத்தனமான பக்தி, மற்றொன்று தீவிரமான வெறுப்பு. இந்த இரு எல்லைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல. இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் தான். இந்த இரு எல்லைகளுக்கும் செல்லாமல் கடவுள் என்ற ஒரு நபரை, உருவத்தை தேடுவதை விட தெய்வீக தன்மையை உங்களுக்குள் தேடுங்கள் என்ற ஆழமான கருத்தை அவர் இங்கே பதிவு செய்கிறார். இந்த தேடல், நம்பிக்கை, வழிகாட்டுதல் இதெல்லாம் பத்தி பேசும்போது இறுதியாக இந்த உரையில வர்ற ஒரு சூஃபி கதை நம்ம மனச ரொம்ப ஆழமாக தொடுது. உண்மையை தேடி புறப்படும் ஒரு இளைஞன் ஊர் எல்லையில ஒரு மரத்தடியில அமர்ந்திருக்கும் ஒரு வயதான ஒரு முதியவரிடம் போய் தனக்கான ஒரு வழிகாட்டி எங்கே கிடைப்பார்னு வழி கேட்கிறான். அந்த முதியவர் ரொம்ப நிதானமா ஒரு குறிப்பிட்ட மரத்தையும் அந்த மரத்தடியில உட்கார்ந்திருக்கும் ஒரு வழிகாட்டியையும் ரொம்ப நுணுக்கமா வர்ணிக்கிறார். அவர் முகம் இப்படி இருக்கும்னு எல்லாத்தையும் சொல்றார். அந்த இளைஞனும் அதை கேட்டுக்கிட்டு அந்த வழிகாட்டியை தேடி 30 வருடங்கள் உலகம் முழுவதும் அலைந்து திரிகிறான். 30 வருஷம் கழிச்சு கடைசியில ரொம்ப விரக்தி அடைந்து திரும்பவும் அதே இடத்துக்கு வரான். அங்கேதான் அந்த பெரிய திருப்பம் இருக்கு. 30 வருடங்களுக்கு பிறகு அவன் ஏமாற்றத்தோட திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த முதியவர் வர்ணித்த அதே மரம், அதே தோற்றமுடைய வழிகாட்டி அங்கே இருக்கிறார். அது வேற யாரும் இல்ல, 30 வருடங்களுக்கு முன் அவனுக்கு வழிகாட்டிய அதே முதியவர் தான் இப்போ அந்த மரத்தடியில அமர்ந்திருக்கிறார்.
இத பார்த்த உடனே அந்த இளைஞனுக்கு கோவம் தாங்கல. என் வாழ்க்கையோட 30 வருடங்களை ஏன் இப்படி வீணாக்கினீர்கள்? நீங்கள்தான் அந்த வழிகாட்டி என்று 30 வருஷத்துக்கு முன்னாடியே என்னிடம் சொல்லியிருக்கலாமேன்னு ரொம்ப ஆவேசமாக கேக்குறான். அதற்கு அந்த முதியவர் சொல்லும் பதிலில்தான் இந்த ஒட்டுமொத்த உரையாடலின் சாராம்சமும் அடங்கியிருக்கு. நான் உன் நேரத்தை வீணாக்கவில்லை, நீதான் மிகவும் அவசரத்தில் இருந்தாய்னு சொல்றார். உனக்கு பொறுமை இல்லை. 30 வருடங்களுக்கு முன் நான் அந்த மரத்தையும் வழிகாட்டியாகி என்னையும் வர்ணிக்கும்போது நீ ஏன் முகத்தை ஒருமுறை கூட உற்று பார்க்கவில்லைன்னு சொல்றார். உனது கண்களில் தேடலின் அவசரம் மட்டுமே இருந்தது. உண்மையை உணர்ந்து கொள்ளும் அந்த பக்குவம், அந்த ரைப்னஸ் அப்போது உன்னிடம் இல்லை. அதற்காகத்தான் நான் வேறு எங்கும் செல்லாமல் இந்த 30 வருடங்களும் இந்த மரத்தடியிலேயே உனக்காக காத்திருந்தேன் அப்படிங்கிறார். வழிகாட்டி உங்களுடைய கண்களுக்கு எதிரிலே இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளும் பக்குவம் நமக்கு வரணும். உண்மையாகவே மனதை பிசையும், அதே சமயம் நம்மளை விழிப்படையச் செய்யும் கதைகள் இவை. உளவியலின் வரம்புகள், பெற்றோர்களின் உரிமை கொண்டாடுதல், செயற்கையான சிரிப்புக்குப் பின்னால் இருக்கும் இருட்டு, சுதந்திரம், நம்பிக்கை என நம்ம வாழ்க்கையோட பல பரிமாணங்களை இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலசியிருக்கோம். கண்டிப்பா இந்த உரையாடல் மூலமா நிறைய தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த உரையாடலின் நிறைவாக நேயர்களான உங்களை நோக்கி ஒரு புதிய ஆழமான சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். நாம் கார்பன் காப்பிகளைப் பற்றியும் ஒரிஜினாலிட்டியை பற்றியும் பேசினோம் அல்லவா? இன்று நம்முடைய டிஜிட்டல் வாழ்க்கையை சற்று உற்று நோக்குங்கள். சோஷியல் மீடியா அல்காரிதம்கள் நம்முடைய ரசனைகளை, நாம் எதை ரசிக்க வேண்டும், எதை நம்ப வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றன. முகம் தெரியாத அந்த அல்காரிதம்களுக்கு கட்டுப்பட்டு நமக்கே தெரியாமல் நாம் அனைவரும் ஒரே மாதிரியான சிந்தனை கொண்ட டிஜிட்டல் கார்பன் காப்பிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோமா? மற்றவர்களின் லைக்குகளுக்காகவும் கமெண்ட்களுக்காகவும் நம்முடைய ஒரிஜினல் முகத்தை நாம் என்றோ தொலைத்து விட்டோமா? உங்கள் உண்மையான முகம் எது என்பதை இன்றே சிந்தியுங்கள். இவ்வளவு நேரம் கேட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.